வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவோட விளையாட்டு வரலாற்றை பாத்தீங்கன்னா டென்னிஸ்க்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ஏன்னா உலக அளவுல நம்ம வீரர்கள் பட்டைய கிளப்பி நம்ம நாட்டுக்கொடிய உயர பறக்க வச்ச விளையாட்டு இது. சரி, வாங்க இந்த சூப்பரான விளையாட்டை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரர் 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவங்க அவங்க. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, நம்ம சானியா மிர்சா தான். இந்தியாவோட விமென்ஸ் டென்னிஸ்னாலே அவங்க முகம்தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கோடிக்கணக்கான பெண்களுக்கு அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உண்மையிலேயே என்ன ஒரு மகத்தான சாதனை பாருங்க. ஆனா கதை இதோட முடியல. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு இந்திய லெஜெண்ட் இருக்காரு, லியாண்டர் பேஸ். அவர் ஜெயிச்சது அடேங்கப்பா மொத்தம் 18 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள். சும்மா நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? சோ ஒரு பக்கம் லியாண்ட்ரோட அந்த 18 டைட்டில்ஸ், இன்னொரு பக்கம் சானியாவோட இந்த 6 டைட்டில்ஸ். இந்த 2 ஜாம்பவான்களும் சேர்ந்து இந்தியன் டென்னிஸை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, உலகத்தோட உச்சிக்கு. சரி, நம்ம ஹீரோஸ் இவ்ளோ பெரிய சாதனைகள் செஞ்ச இந்த டென்னிஸ் விளையாட்டு அப்படின்னா என்ன? வாங்க அதோட பேசிக்ஸை கொஞ்சம் சிம்பிளா ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டென்னிஸ் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் மற்றும் பந்து விளையாட்டு. இதுல 2 பேர் மோதுனா அதுக்கு பேரு சிங்கிள்ஸ். அதுவே 4 பேர், அதாவது டீமா விளையாடுனா அதுக்கு பேரு டபுள்ஸ். இந்த கேம் புல்தரை, களிமண் தரை, ஹார்ட் கோர்ட்னு 3 விதமான கோர்ட்ல நடக்கும். உலக அளவுல இந்த விளையாட்டை கண்ட்ரோல் பண்றது ITF. நம்ம இந்தியாவில் இதுக்கு AITA தான் ஹெட். உங்களுக்கு தெரியுமா, ஒலிம்பிக்ஸ்ல டென்னிஸோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1896ல ஒலிம்பிக்ஸ்லயே டென்னிஸ் இருந்துச்சு. ஆனா 1924ல ஏதோ காரணத்தினால அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 1988 சியோல் ஒலிம்பிக்ஸ்ல தான் ஒரு கெத்தான கம்பேக் கொடுத்துச்சு இந்த கேம். இப்போ இந்த ஆட்டம் நடக்கிற கோர்ட்டை பத்தி பாப்போம். இதோட நீளம் சரியா 23.77 மீட்டர், அகலம் 8.23 மீட்டர். பார்க்க சின்னதா இருந்தாலும் இந்த எல்லைக்குள்ளதான் எல்லா ஆக்ஷனும் விறுவிறுப்பும் நடக்கும். டென்னிஸ்ல ஸ்கோரிங் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா கவனிங்க. 0 பாயிண்ட்ஸை லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் எடுத்தா 15, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு 30, மூணாவதுக்கு 40, நாலாவதா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோலாம், நீங்க அந்த கேமை ஜெயிச்சிட்டீங்க. சரி, ஒருவேளை 2 பேரும் 40-40 அப்படின்னு சமமா இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு பேரு தான் டியூஸ். இப்போ கேம் இன்னும் சுவாரஸ்யமாயிடும். இங்கிருந்து ஜெயிக்கணும்னா ஒருத்தர் அடுத்தடுத்து 2 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். டியூஸ்க்கு அப்புறம் எடுக்கிற முதல் பாயிண்ட்டுக்கு பேரு அட்வான்டேஜ். டென்னிஸ்லயே ரொம்ப மாசான ஒரு விஷயம்னா அது ஏஸ் தான். சர்வ் போடுற பிளேயர் அடிக்கிற பந்த ஆப்போனன்ட் பிளேயரால தொடக்கூட முடியலன்னா அதுக்கு பேர் தான் ஏஸ். சர்வ் போட்டவருக்கே டைரக்டா பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஒரு மேட்ச் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு செட் ஜெயிக்கணும்னா நீங்க 6 கேம் ஜெயிக்கணும். அதே மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா 3 செட் மேட்ச்ல 2 செட்டும், 5 செட் மேட்ச்ல 3 செட்டும் ஜெயிக்கணும். இதுதான் கணக்கு. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் டென்னிஸ் விளையாட்டோட உச்சம். அதாவது ஒவ்வொரு பிளேயரும் தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜெயிக்கணும்னு கனவு காண்ற அந்த 4 பெரிய டோர்னமெண்ட்ஸ், கிராண்ட் ஸ்லாம்கள். வருஷத்தோட ஆரம்பத்துல ஜான்வரியில மெல்போர்ன்ல நடக்கிற ஆஸ்திரேலியன் ஓபன், அடுத்து மே ஜூன்ல பாரிஸ்ல களிமண் தரையில நடக்கிற பிரெஞ்சு ஓபன், அப்புறம் டென்னிஸோட தாய் வீடுன்னு சொல்ற லண்டன்ல புல்தரையில நடக்கிற விம்பிள்டன், கடைசியா ஆகஸ்ட் செப்டம்பர்ல நியூயார்க்ல நடக்கிற US ஓபன். இந்த 4 தான் அந்த 4 பெரிய தலைகள். இப்போ நம்ம நாட்டு ஜாம்பவான்களை பத்தி பேசலாம். முதல்ல லியாண்டர் பைஸ், இந்திய டென்னிஸ் உலகத்தோட சிங்கம்னு அவரை சொல்லலாம். அவர் 1973ல கொல்கத்தால பிறந்தாரு. அவரோட அப்பா வீஸ்பாயஸ் ஒரு ஒலிம்பிக் மெடல் வின்னர். 1972ல ஹாக்கில வெண்கலம் ஜெயிச்ச இந்திய டீம்ல இருந்தவர். சோ விளையாட்டுங்கிறது அவரோட ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். 1991ல இருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்திய டென்னிஸ்காக உழைச்சிருக்காரு. அவரோட சாதனைகள் எல்லாம் சாதாரணமானதல்ல. 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ்ல அவர் வாங்கின அந்த வெண்கல பதக்கம் இருக்கே, இன்னைக்கு வரைக்கும் டென்னிஸ்ல இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரே ஒலிம்பிக் பதக்கம் அதுதாங்க. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 7 ஒலிம்பிக் போட்டிகள்ல கலந்துகிட்ட ஒரே இந்திய வீரர் இவர்தான். நினைச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், டேவிஸ் கப் அப்படின்னு நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருக்கு. அதுல உலகத்திலேயே அதிக டபுள்ஸ் மேட்ச் ஜெயிச்சவர் நம்ம லியாண்டர் பேஸ் தான். இதுவே போதும் நம்ம நாட்டுக்காக விளையாடுறதுல அவரோட அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்க. சரி, லியாண்டர் பயஸ் ஒரு சகாப்தம்னா
அவருக்கு ஈடா இந்திய விமென்ஸ் டென்னிஸோட அடையாளத்தையே மாத்தி எழுதின ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம சானியா மிர்சா. சானியா 1986ல மும்பைல பிறந்து ஹைதராபாத்ல வளர்ந்தாங்க. 2003ல தன்னோட ப்ரொஃபஷனல் கரியரை ஆரம்பிச்சு சரியா 20 வருஷம் 2023 வரைக்கும் இந்தியாவிற்காக விளையாடி நமக்கு பெருமை சேர்த்தாங்க. அவங்களோட கிராண்ட் ஸ்லாம் பயணம் ஒரு அற்புதமான கதை மாதிரி. 2009ல டைட்டில், 2012ல 2வது, 2014ல 3வதுன்னு மிக்ஸ்டு டபுள்ஸ்ல கலக்குனாங்க. அதுக்கப்புறம் 2015, 2016ல விமென்ஸ் டபுள்ஸ்லையும் 3 கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சு தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. அந்த 2015-16 வருஷங்கள் உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். இங்க தான் ஒரு சரித்திரமே உருவாச்சு. 2015ல சானியா மிர்சா டபுள்ஸ் ரேங்கிங்ல வேர்ல்ட் நம்பர் 1 ஆனாங்க. இந்த சாதனையை செஞ்ச இந்திய பெண், இன்னைக்கு வரைக்கும் ஒரே இந்திய பெண் அவங்க தான். ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து பெருமைப்பட்ட தருணம் அது. லியாண்டர் மற்றும் சானியா 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாலும் இந்திய டென்னிஸோட பயணம் நிக்கல. அந்த நெருப்பை அடுத்த தலைமுறை வீரர்கள் கையில எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா அது நம்ம ரோஹன் போபண்ணா தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறதுக்கு இவரை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜான்வரி 2024ல தன்னோட 43வது வயசுல ரோஹன் போபண்ணா டபுள்ஸ்ல வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்க் அடைஞ்சாரு. இந்த வயசுல நம்பர் 1 இடத்தை பிடிச்ச உலகத்தோட முதல் வீரர் இவர்தான். என்ன ஒரு விடாமுயற்சி, என்ன ஒரு மன உறுதி. இன்னைக்கும் பாருங்க, போபண்ணா டாப் லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. சிங்கிள்ஸ்ல சுமித் நாகல் ஒரு பெரிய நம்பிக்கையா வளர்ந்து வராரு. இது மட்டும் இல்லாம சானியா மிர்சாவோட டென்னிஸ் அகாடமி மாதிரி பல இடங்கள்ல அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ இந்திய டென்னிஸோட எதிர்காலம் நிச்சயமா பிரகாசமா இருக்கு. சரி வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல ஸ்கோரிங். லவ் 15, 30, 40. அப்புறம் கேம் 40-40 சமமா இருந்தா அதுக்கு பேரு டியூஸ். எதிராளி தொட முடியாத சர்வ் போட்டா அதுக்கு பேரு ஏஸ். உலக அமைப்பு ITF, இந்திய அமைப்பு AITA. அடுத்து கிராண்ட் ஸ்லாம்ஸ் மொத்தம் 4 இருக்கு. ஆஸ்திரேலியன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் மற்றும் US ஓபன். இதுல விம்பிள்டன் புல் தரையிலையும், பிரெஞ்சு ஓபன் களிமண் தரையிலையும் நடக்கும். நம்ம ஜாம்பவான்கள் லியாண்டர் பேஸ் 18 கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு டென்னிஸ்ல ஒரே ஒலிம்பிக் பதக்கத்தையும் வாங்கி தந்தாரு. சானியா மிர்சா 6 கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சு டபுள்ஸ்ல வேர்ல்ட் நம்பர் 1 ஆன முதல் இந்திய பெண். அப்புறம் ரோஹன் போபண்ணா 43 வயசுல வேர்ல்ட் நம்பர் 1 ஆகி சாதனை படைச்சாரு. இந்த நம்பவே முடியாத சாதனைகளுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இந்தியாவிலிருந்து அடுத்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா நாம ஹேண்ட்பால் விளையாட்டை பத்தி பார்க்க போறோம். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.